ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். எக் கிரேவி. ஸோ நார்மல் நம்ம எக் கிரேவி செஞ்சால் கிரேவி தனியாக நிற்கும், அந்த வெங்காயம் தக்காளி அதெல்லாம் தனித்தனியாக நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கிரேவி அப்படி கிடையாது, நல்லா ஸ்மூத்தான கிரேவியாக இருக்க போது. ஸோ சூப்பராக இருக்க போது. சாப்பாடுக்கு, புலாவுக்கு, கீ ரைஸ்க்கு, சப்பாத்தி, தோசை எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து சிக்கன் கிரேவி டைப்பில் தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுட்டு அதில் 2 பட்டை, ஏலக்காய், கிராம்பு, ஜீரகம், சோம்பு, சின்ன வெங்காயம், கொஞ்சமாக வெள்ளைப்பூடு, அப்புறம் பூண்டு, இது கருவேப்பிலை, இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா வரமிளகாயும் மல்லியும் தனியாக வணக்கிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பொடி தான் போட போகிறேன். ஸோ இதை மட்டும் தான் நான் மசாலா மாதிரி வணக்கிட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி இதெல்லாமே சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதையும் நல்லா வணக்கிட்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி பட்டை, கிராம்பெல்லாம் அதில் அரைக்கிறதுக்கு நிறையா சேர்த்துருக்கோம். ஸோ இதில் அளவாக ஒன்று மட்டும் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணது அதையும் சேர்த்துட்டு அதுலேயே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இதை நல்லா வணக்கிக்கலாம். ஸோ அடுத்ததாக இதில் தக்காளி, ஒரே ஒரு தக்காளி தான் சேர்க்குறேன். ஸோ ஒரு தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வணக்கிக்கலாம். வணக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் இதில் சேர்த்துக்கலாம். இதுலேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா ஆல்ரெடி இது நம்ம வணக்கினதுனால ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு கிடையாது, ஆனால் கொஞ்சம் நல்லா வணக்கிட்டு இதில் பொடி தேவையான மசாலா ஐட்டமெல்லாம் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போது ஸோ நான் இதுலேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணி ஒரு 2 கொதி வரட்டும். அப்புறம் நம்ம இதில் பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் இதில் 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, அதுவும் ஒரு 1.5 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், அது அப்புறம் வந்து உங்களுக்கு இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவையான சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன். நான் எக் கிரேவி சேர்க்கலாம், எக் மசாலா சேர்க்கல, சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த ஸ்டேஜில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு கிரேவி வந்து எந்த அளவுக்கு திக்னஸாக வேணுமோ அதில் அந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இது கொஞ்சம் நேரம் கொதித்து வரணும். ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் ஜாஸ்தியாகவே தண்ணி ஊற்றிட்டோம்னா நம்மளுக்கு கொதிச்சு வரும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு, சுண்டி வந்துருச்சு, மேலெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு. ஸோ முட்டையை நான் இந்த மாதிரி கீறிட்டு அதில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா இந்த முட்டையை வந்து 2ஆக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்து ஜஸ்ட் ஒன்று அதை பரட்டி விட்டுட்டு அப்படியே இறக்கிடலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட்டாக கொஞ்சமாக மல்லித்தலை தூவி இதை இறக்கிடலாம். சூப்பரான சுவையான எக் மசாலா ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப க்ரீமியாக இருக்கிற மசாலா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா, பாய்.